வணக்கம் முத்து ப்ரோ. ஹாய் ஸ்ரீராம். நம்ம காண்றதெல்லாம் கனவா நினவா? என்ன இப்படி பண்றாங்க சிஎஸ்கே? இந்த சீசன் சிஎஸ்கே எப்படி ஆடணும்னு நினைச்சோமோ அந்த ஆட்டம் வந்து இன்னைக்கு கடைசி மேட்ச்ல தான் வந்து வந்திருக்குது. சொல்லுங்க, சிஎஸ்கேவை இப்படி பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. எப்படி இருந்துச்சு? சந்தோஷத்தை விட ஸ்ரீராம் ஒரு ஆறுதலா இருக்கு. அதாவது ஃபியூச்சர்ல ஓகே இந்த டீமை வச்சு கூட தேத்த முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து மினி ஆக்ஷன்ல அவ்வளவு பெருசா டேலண்ட் வராது. ஸோ ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இந்த டீமை வச்சு தான் இவங்க வந்து மோஸ்டா பில்ட் பண்ணணும். இந்த பிளேயர்ஸை சுத்தி தான். ஸோ அதுல ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க. அது வந்து நிச்சயமா ஒரு ஆறுதல் அளிக்குது. நீங்க மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தோனி சொல்லிக்கிட்டே இருந்தாரு எப்பவுமே. என்னன்னா பேட்டர்ஸ் வந்து அவங்களோட ரோல் என்னங்கிறத தெரிஞ்சு ஆடணும். அதுல கரெக்டா ஃபிட்டின் ஆயிட்டாங்க. ஒருத்தர் சரியா ஆடினார்னா இன்னொருத்தரோட ரோல் கரெக்டா இருக்கும். அவர் சரியா இருந்தா இன்னொருத்தரோட ரோல் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது இது வரைக்கும் அமையாமலே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பேட்டிங் ஆர்டர் பார்த்தோன்னா அவ்வளவு ஃப்ளோவா நல்லா அமைஞ்சுது. நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. மிடில் ஓவர்ஸ் நல்லா இருந்துச்சு. பினிஷிங் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பேட்டிங் ஆர்டரை பத்தி சொல்லுங்களேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அதான் எல்லாரும் அடிக்க பார்த்தாங்க ஸ்ரீராம். அந்த இன்டென்ட் தானே ஆரம்பத்துல ரொம்ப மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. சோ எடுத்தோடனே ஆயுஷ் மாத்ரே ஒரு சின்ன கேமியோ அவரோட ரோல் அவர் வந்து பண்ணிட்டு போறாரு. அப்படியே உருவில் பட்டேலுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் டெவால் பிரெவிஸ் அம்மா அடிச்சாரு. அவர் தான் வந்து மெயின் பிளேயரா இருக்க போறாரு. ஐ திங்க் அடுத்து ஒரு 5-6 வருஷம் அவரை உள்ள வச்சுட்டு ஒரு டீம் அமைக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் காட்டுற டெவால் பிரெவிஸ் ரொம்ப கூலா இருக்காரு. சோ அவரோட ரோலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மீதி டுவர்ட்ஸ் எண்ட் மேபி இன்னும் கொஞ்சம் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கலாமான்னு தோணுச்சு. பட் வேலையை செஞ்சுட்டாங்களே. 230 வந்துருச்சு இல்லையா? இந்த டீமை பாக்குறப்ப நம்ம எப்பவுமே வந்து இந்த வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்புற டீம், வயசான பிளேயர்ஸை நம்புற டீம் அப்படின்னு தான் பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ செட் ஆயிருக்குல்ல, இந்த மேட்ச்ல செட் ஆயிருக்குல்ல, இந்த டீமை எடுத்துட்டு இதுல இருந்து அடுத்த சீசன் கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டீம் பார்த்தா இருக்கிறதுலே யங்கஸ்ட் டீமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது. ஆயுஷ் மாத்திரே இருக்கிறாரு, உர்வில் பட்டேல் அவருமே கொஞ்சம் யங்ஸ்டர் தான். அப்புறம் வந்து டெவால் பிரவிஸ் இருக்காரு. அண்ட் ருத்ராஜ் கம்பேரிட்டிவ்லி சிஎஸ்கேவோட அந்த ட்ராக் ரெக்கார்டு இது வரைக்கும் பார்த்ததுல இவங்க வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப யங்கான பிளேயர்ஸ் தான். ரொம்ப நல்லா இருக்குமா ஒரு யங் பிளட்ஸா வந்து ரொம்ப நல்லா இருக்குமா அடுத்த சீசன்? நல்லா இருக்கும் ஸ்ரீராம். ப்ரொவைடட் வந்து இப்போ தோனி இருப்பாரா இல்லையான்னு தெரியல. சோ கடைசியில முக்கியமான கேள்விக்கு அவர் சொன்னாரு, நான் வரேன்னு சொல்லல, வரலன்னு சொல்லல அப்படின்ற மாதிரி. வரும் ஆனா வராதுன்ற மாதிரி அவர் ஒரு பதில் சொன்னாரு. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஸ்ரீராம். தோனி கிட்ட எப்போ கேட்டாலுமே அவர் இதைத்தானே சொல்லியிருக்காரு. ஒரு 4-5 மாசம் வெயிட் பண்ணுங்க, நவம்பர் டிசம்பர்ல சொல்றேன் அப்படின்னு தானே எப்பவுமே சொல்லுவாரு. இதை ஒரு மாதிரி எஸ் வரேன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? ரீட் பண்ண முடியாது ஸ்ரீராம். அவர் ரொம்ப சஸ்பென்ஸான ஆளு. திடீர் ஒரு நாள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட போட்டு வரல அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் அந்த மாதிரி தான் பண்ணுவார் MS தோனி. சோ டோட்டலி அன்பிரெடிக்டபிள். பட் நீங்க டீம் ஃபியூச்சர் நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப தோனி விளையாடினாலும் ஒரு வருஷம் தானே. சோ அதுக்கப்புறம் வந்து சாலிடா பில்ட் பண்ணணும்ன்றப்ப நிறைய ப்ராமிஸ் காமிக்கிறாங்க. 4-5 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஸ்ரீராம் அவங்களை சுத்தி டீம் அமைக்க. சோ அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பர்மனன்ட் தான். பேட்டிங்ல மட்டும் இல்ல, பவுலிங்ல கூட பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் வந்து தோனி பெருசா நம்பினாரு. அவரை பத்தி ரொம்ப பாசிட்டிவா பேசினாரு. இந்த மேட்ச்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த குஜராத் வந்து பவர் பிளேல வந்து 3 விக்கெட்ஸ் வந்து இந்த சீசன்ல விட்டதே இல்லை போல. இந்த மேட்ச்ல தான் வந்து விட்டுருந்தாங்க. சரியான ஒரு பவுலிங் 230 அடிச்சுட்டு அவ்வளவு ரன்ஸ் இருக்குன்னு வந்து ரொம்ப இதுவா போகாம ரொம்ப நல்லா கண்டெயின் பண்ணி போட்டாங்க. விக்கெட்ஸும் எடுத்தாங்க. ஸோ அந்த பவுலிங் பத்தி சொல்லுங்க. அதுவுமே சரியா கிளிக் ஆச்சு. பவர் பிளேல விக்கெட்ஸ் வேணும்னு நினைச்சாங்க, அது கிடைக்காமலே இருந்துச்சு. இன்னைக்கு விக்கெட்ஸும் எடுத்தாங்க. ரன்னும் வந்து 35 ரன்ஸ் தான் நினைக்கிறேன் பவர் பிளேல. எல்லாமே ஸ்கோர் போர்ட் பிரஷர் தான் ஸ்ரீராம். தடவை இந்த டீமுக்கு இந்த சீசன்ல போலர்ஸ்க்கு வந்து இங்க பாரு ஒரு பெரிய டார்கெட் நாங்க அடிச்சிட்டோம், இனிமே உங்க வேலையை காமிங்கன்னு ஒரு தடவை தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே இந்த சீசன் 2 தடவை 200 அடிச்சப்பையும் தோத்தாங்க. ஏன்னா அப்ப இன்னும் பெரிய டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. பஞ்சாப்க்கு எதிராக தான் வந்துச்சு. சோ பெஸ்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ போலர்ஸ்க்கு முதல் முறையா ஒரு பெரிய டார்கெட் கொடுத்தாங்க. சோ பேட்டர்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளினாங்க. சோ அங்க போலர்ஸ்க்கு வந்து அந்த கான்பிடன்ஸ் இருந்துச்சு. சோ ஒரு பால் பவுண்டரி போனா கூட அடுத்த பால் நம்ம ட்ரை பண்ணலாம், விக்கெட்டுக்கு போலான்ற ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. சோ ஹியூஜ் பாசிட்டிவ். அன்சுல் கம்போஜ் ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்ட் பிட்ச்ல கொஞ்சம் இப்படி அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா இன்னமும் வித்தக்காரரு அப்படின்றத வந்து அவர் நிரூபிச்சாரு. நூர் அஹமத் அகைன் நீங்க சொல்ற அந்த யங்ஸ்டர்ஸ் லிஸ்ட்ல ஒருத்தர் கூட எடுத்துட்டு போலாம் டீமோட. சோ நிறைய டேலண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அனர்த் பண்ணிருக்காங்க ஸ்ரீராம். ரொம்ப பெரிய பாசிட்டிவ். பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து சிவம் துபைக்கு ஓவர் கொடுத்தாங்க, தீபக் கூட ஓவர் கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் கொடுத்தும் கூட அடி வாங்கியும் கூட வந்து 83 ரன்ஸ்ல வந்து புரியவே இல்ல ஸ்ரீராம். ஏன் சிவம் துபே கொடுத்தாரு? ஜஸ்ட் தட் ஆல்ரவுண்டர்னு வச்சிருக்கோம் பாரு, நீங்க ஒரு பவுலிங்கும் போடுவாருன்ற மாதிரி தான் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த 2 ஓவர் தான் நிறைய ரன்ஸ் போச்சு. தீபக் கூட கொடுத்ததும் சம்மடி அடிச்சாங்க. லாஸ்ட் சீசன்ல அந்த பிரஸ் மீட் எல்லாம் அட்டன் பண்ணோம். அப்போ கேட்பாங்க, சிவம் துபே அவருக்கு வந்து பவுலிங் எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா, அவர் வந்து அவர் பவுலிங் பண்ணக்கூடியவர் தானே அப்படிலாம் கேட்பாங்க.
அதுக்கு வந்து சொல்லுவாங்க, சிவம் துபே ரொம்ப ஆர்வமா தான் இருக்கிறாரு பவுலிங் போடுறதுக்கு. நாங்க தான் அடக்கி வச்சிருக்கிறோம் அவர அப்படின்னு. இன்னைக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் தானே, அதான் ஒண்ணும் இல்லையே குடுங்கன்னு சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவரு. அதான் ஸ்ரீராம் ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காக தான் கொடுத்தாங்க. ஏன்னா 230 இருக்கு எப்படி அடிச்சிருக்க முடியாது. நான் தோனியே போலிங் போடுவாருன்னு நான் நினைச்சேன். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல கிளவ்ஸ் எல்லாம் கழட்டி வச்சிருந்தாங்க, ஒரு ஹெல்மெட் வச்சிருந்தா அது ஒரு ஷாட் வந்துச்சு ஸ்பைடர் கேம்ல. என்னது தலைமை போலிங் போட்டு விக்கெட் எல்லாம் எடுத்திருக்காங்க, ஒரு ஓவர் போடுவாரான்னு நினைச்சேன். நடந்திருந்தாலும் ஓகே தானே. அப்படிலாம் போட்டா வந்து இன்னைக்கு ஏதோ ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போற மாதிரியே பில்டப் எகிரி இருக்கும். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, பஞ்சாப்க்கு வந்து ஆடம் கில்கிறிஸ்ட் வந்து அந்த ஐபிஎல் இருந்து போறப்போ வந்து கடைசியில ஓவர் போட்டு விக்கெட் எடுத்துக்கிட்டே போவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆமா. அந்த மாதிரி அந்த மாதிரி ஆகிருக்கும். ம். ஒரு ஒரு ஓகே, நல்ல இப்ப பிக் கொஸ்டின் ஸ்ரீராம், எந்த பிளேயர்ஸ் ரீடைன் பண்ண போறீங்க, எந்த பிளேயர்ஸ் விட போறீங்க? கமான், நான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேக்குறேன் ஃபார் சிஎஸ்கே. நான் அடுத்த கேள்வியை வச்சிருந்தேன், உடனே என்ன போட்டு மாட்டுறீங்க ஃபர்ஸ்ட். பதில் சொல்லுங்க கமான். எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது வந்து பெரிய பைசா இருக்கிறவங்க, பெரிய பட்ஜெட் வந்து அடைச்சிட்டு இருக்கிறவங்க, சரியா ரிசல்ட் கொடுக்காதவங்க தான் இத தோணுது. எல்லா கார்ப்பரேட் கம்பெனியும் பண்ணுவாங்க. அவங்க லே ஆஃப் பண்றப்போ இருக்கிறதுல யார் அதிக சம்பளம் வாங்குறாங்களோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் லே ஆஃப் பண்ணுவாங்க. பதவி கிதவியில அப்புறம் தான் பாப்பாங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி அப்ப 18 கோடி ஜடேஜா அவுட். ஏன்னா ஜடேஜா வந்து இன்னும் பட்ஜெட்டா பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா, அவர் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. பட் அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ஜடேஜா கிட்ட இருந்து. ஒரு ஆல்ரவுண்டரா நம்ம வந்து மேட்ச் வின்னர் தான், பட் இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்சி, மேபி அந்த ஒரு ஹிட் த டெக்கா அவரை முழுசா நம்பலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து ஜடேஜா இல்ல இல்லையா? பாருங்க, T20ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. பட் ஸ்டில் நாட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் கோயிங் அரவுண்ட் ஸ்ரீராம். அண்ட் இந்த டீமோட இன்டெகிரல் பார்ட்டா இருந்திருக்காரு. நீங்க சொல்றது கரெக்ட். நானும் வந்து ஜடேஜாவை விட்டுட்டு ஆக்ஷன்ல எடுக்க தான் பார்க்கலாம். ஏன்னா எத்தனை ஆர்டிஎம் வருமா, வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாதப்ப நீங்க விட்டுட்டு கடைசியில வேற யாருமே கிடைக்கலைனா. பட் அதே சமயம் நிறைய காசு வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமரன் கிரீன் மாதிரி பிளேயர்லாம் அடுத்த வருஷம் மினி ஆக்ஷனுக்கு வருவாரு. ஏன்னா இந்த வருஷம் ஃபிட்னஸ் காரணமா தான் அவர் வந்து வரல. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் மிடில் ஆர்டர்ல வேணும்னா உங்களுக்கு நிறைய காசு வச்சுக்கணும். சோ ஒரு ஒரு ஜடேஜா விடுறது நல்ல யுக்தி தான். பட் அந்த எமோஷன் அப்படிங்கிறதா சிஎஸ்கே எப்போ வந்து அந்த அந்த ஸ்டாட்ஸ் மட்டும் நம்பி போற டீமும் கிடையாது, அந்த எமோஷன்ஸையும் நம்பி போற டீம். அதனால ஜடேஜா விடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. பட் விட்டாலும் அது பெரிய தப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஆமா ஸ்ரீராம், நீங்க சொல்ற மாதிரி எமோஷன் நிச்சயமா விளையாடும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வரப்போ. மத்த டீமா இருந்தா ரூத்லெஸ்ஸா போயிருவாங்க. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பவுமே கொஞ்சம் எமோஷனலா தான் டிசிஷன்ஸ் எடுப்பாங்கன்றதுனால இது வந்து ஒரு திஸ் ஆர் தட் சாய்ஸ் தான். பட் ஐதர் தூபேயை விடணும் இல்லைன்னா ஜடேஜா விடணும். ரெண்டு பேரும் வச்சாங்கன்னா கையில காசு நிக்காது. சரி, இப்ப அஸ்வின் இருக்காரு. அஸ்வின் வந்து எல்லாருமே சொல்றது வந்து அஸ்வின் மேபி ரிலீஸ் பண்ணப்படலாம் அப்படிங்கிறதா எல்லாரோட ஒப்பீனியனாவும் இருக்கு. அதுக்கான வேலிடான ரீசன்ஸும் இருக்கு. அவர் சேப்பாக்ல நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தாங்க, பட் பெரிய லெவலில் அவரால் பண்ண முடியல. மற்ற மேட்சஸ்லயும் அவரால் பெருசா இம்பாக்ட் பண்ண முடியல. பேட்டிங்லயும் மேலே ஏற்றி பார்த்தாங்க, அதுலயும் ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ அஸ்வின் அவரோட கரியரோட கடைசிலேயே இருக்கிறாரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் முடிஞ்சது அப்படிங்கிறப்போ அந்த 9.75 crores அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட் அப்படின்னு நினைக்கலாமோ? மேபி ஜடேஜா இல்ல, ஜடேஜாவை வச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ அஸ்வின் தான் வந்து ஆபியஸ் சாய்ஸா இருப்பார் ரிலீஸ் பண்றதுக்கு. ஆமா, ஏன்னா 9.75 crore நீங்க சொன்ன மாதிரி அண்ட் விட்டா கம்மிக்கு எடுத்துடலாமே. இப்ப வந்து எந்த டீமுக்கு வந்து ஆஃப் ஸ்பின்னர் தேவைன்னு பாப்பாங்க. பெருசா இந்த சீசன் வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸோட தாக்கம் இந்த சீசன் சுத்தமா இருந்தது இல்ல. நீங்க ஃபுல் லீக்ல எடுத்து பாருங்களேன், வாஷிங்டன் சுந்தருக்கே எல்லா கேமும் கிடைக்கல. அண்ட் வேற யார், மொயின் அலிக்கு வெறும் டர்னிங் ட்ராக்ஸ்ல தான் கொடுத்தாங்க கேகேஆர் கூட. சோ பெருசா ஆஃப் ஸ்பின்னருக்கு இப்ப டிமாண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. சோ விடுறது தான் கரெக்டான சாய்ஸ். பட் விட்டு எடுக்கலாம் கம்மி ரேட்டுக்கு வந்தாருன்னா. சோ இதை தாண்டி வேற யார்? அஸ்வின் ஜடேஜா ரொம்ப பெரிய வயசு. நீங்க சிவம் துபை சொன்னீங்க, சிவம் துபையும் ஒரு, பட் எனக்கு வந்து கான்வேயா ரச்சினான்னு ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா ஒரு ஃபாரின் ஓப்பனர் உங்களுக்கு தேவை இந்த டீமுக்கு. அதான் வந்து இவங்களோட ஃபார்முலாவா இருந்திருக்கு. ஒரு இந்தியன் ஓப்பனர், ஃபாரின் ஓப்பனர். மேபி ஆயுஷ் மாதிரியே தான் ஓப்பன் பண்ண போறாரு அப்படின்னா அவர் கூட இறங்க போற ஃபாரின் ஓப்பனர் யாரு? ரச்சினா, கான்வேவா? ருத்துராஜ். ஏன் நீங்க வெளியே யோசிக்கிறீங்க? ருத்துராஜ் இந்த லீக்லயே லாஸ்ட் ஒரு 4-5 years ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓபனர்ஸ். அவர் தன்னை தானே ஏன் கீழே இது பண்ணிக்கிறாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் ருத்துராஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓபனர்ஸ்ன்றப்ப அவரும் மாத்திரையே ஓபன் பண்ணலாமேங்க. ருத்துராஜ் கேம் எடுத்துட்டு போவாரு, மாத்திரை டப்பு டிப்புன்னு அடிப்பாரு. ருத்துராஜ் அடுத்த வருஷம் மனசு மாறிடுவாரு நம்புறீங்க? இப்ப மாறணும், டீம் பேசணும் அவர்கிட்ட. ஐ திங்க் தோனி கேப்டனா இருந்தா அவர் சொல்லுவாரு இங்க விளையாடுறது பெட்டர்னு நான் ஹோப் பண்றேன். சோ அப்படி இருக்கிறப்போ யோசிச்சோம் அப்படின்னா மேபி கான்வேயார் ரச்சினை வச்சுப்பீங்க, கான்வே தான் ரிலீஸ் பண்ணணுங்கிறீங்க நீங்க. பாருங்க, ரச்சின் வந்து உங்களுக்கு ஒன் ஃபார் த ஃபியூச்சர் ஸ்ரீராம். ஆஃப்கோர்ஸ் T20ல இன்னும் எஸ்டாப்ளிஷ் கிரிக்கெட்டர் கிடையாது. ரெண்டு பேருமே சிமிலர் பிளேயர்ஸ். ரச்சினும் சரி, டெவான் கான்வேயும் சரி. ஒரு 140, 150 ஸ்ட்ரைக் ரேட்ல எடுத்துட்டு போறவங்க. ஒரு 180, 190 அடிக்கிற பிளேயர்ஸ் கிடையாது. சோ ரெண்டு பேர்ல ஒருத்தரை தான் வச்சுக்க முடியும். சோ டெவான் கான்வே உங்களுக்கு 4 கோடி தருவாரு. ரச்சின் வயசு இருக்குல்ல, வயசு இருக்கு, ஒரு போலிங் ஆப்ஷன் தராரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரச்சின் பக்கம் சாய்வேன்.
இதே லைன்ல தான் பத்ரனாவையும் கேட்கணும். ஏன்னா சிஎஸ்கே பெருசா வந்து பிளேயர்ஸ் பத்தி நெகட்டிவா பேச மாட்டாங்க. பட் போன மேட்ச் அதுக்கு முந்தின மேட்சா பார்த்தோம்னா போஸ்ட் மேட்ச் பிரஸ் மீட்ல வந்து இவர் வந்து ஃபிளமிங் வந்து நாங்க வந்து இவர்கிட்ட நிறைய எதிர்பார்த்தோம் பத்ரனா கிட்ட. பட் அவரால் கொடுக்க முடியல. எஸ்ஐ T20லயுமே அவர் ஃபார்ம்ல இல்ல. ஃபார்ம்ல இல்லாம தான் இங்கேயுமே வந்தாருன்னு சொல்லி கொஞ்சம் டிசப்பாயிண்டடாவே பேசியிருந்தாரு. மேபி பத்ரனா ஃபியூச்சருக்கான ஆப்ஷனா பார்த்து பரவாயில்ல ஒரு சீசன் போனாலும் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுப்பாங்களா? மேபி ஆக்ஷன் போவோம். பத்திரனா வச்சுப்பாங்க ஸ்ரீராம். ஏன்னா விட்டா மத்த டீம் கொத்திட்டு போயிருவாங்க. உங்களுக்கு யாரு வந்து இந்த ஸ்லாக் ஓவர்ஸ் போலர் இருக்காங்க பாருங்க. நீங்க சிஎஸ்கேவோட எப்பவுமே நீங்க சக்சஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு கோ டு போலரா MS தோனிக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சீசன்ஸ்ல டுவேன் பிராவோன்னு ஒருத்தர் இருந்தாரு. என்ன சிச்சுவேஷன்னாலும் சரி, பிராவோ வந்து ஆரம்பிச்சப்ப எவ்வளவு பேஸ் போட்டாரு, அதுக்கப்புறம் எவ்வளவு குறைஞ்சிச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஓவருக்கு 5 ஸ்லோவர் பால், சில சமயம் 6 ஸ்லோவர் பால் போடுவார். ரொம்ப பிரெடிக்டபிளா இருந்தாலும் ஒரு கோ டு போலர் கேப்டனுக்கு வேணும். ஒரு பிரச்சனையா இவன் கையில பால் கொடுக்கும். எப்படி பும்ரா மும்பைக்கு காலங்காலமா இருந்திருக்காரோ அது மாதிரி பிராவோ இருந்திருக்காரு சிஎஸ்கேக்கு. சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போலர் வேணும். அண்ட் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றப்ப இந்த ஸ்டேஜ்ல விடுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் கிடையாது. யாராவது கொத்திட்டு போயிருவாங்க. ஓகே, ஒரு பேட் சீசன் நடக்கல, பட் அடுத்த சீசன் நல்லா வருவாருன்ற நம்பிக்கை தான். இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் கூடா. என்ன ஃபியூச்சர் என்ன இருப்பாங்களா? நிச்சயமா ஒரு சில டீம்ஸ் எடுப்பாங்க ஸ்ரீராம். சோ ஆக்ஷன்ல விடுறது தான் கரெக்ட். நீங்க ரீடைன் பண்ணி ஒரு இடத்த இது பண்ணிக்க வேண்டாம். 3 பேருமே அவங்களுக்கான அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கல இல்லையா இந்த சீசன்ல? கரெக்ட் நீங்க சொல்றது. சோ டீம்ல ஆப்வியஸ்லி மிடில் ஆர்டர்ல 2 இடத்த நிரப்பணும். இப்ப பிரெவிஸ வந்து நம்பர் 5 தான் பாக்குறாங்க. உங்களுக்கு வந்து 1, 2, 3 கிட்டத்தட்ட சார்ட்டடு. சோ தூபே ஏன் 4ல அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சோ பிரெவிஸோட என்ட்ரி பாயிண்ட் எப்பவுமே ஸ்பின்னர்ஸ் போடுறப்பதான் வருது. சோ உங்களுக்கு 3, 4ல ஃபாஸ்ட் போலிங் அண்ட் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய 2 பிளேயர்ஸ் வேணும். ஆனா சிஎஸ்கே வந்து வழக்கத்தை விட பெரிய ஒரு அமௌண்டோட அந்த ஆக்ஷனுக்குள்ள போவாங்கல்ல, மினி ஆக்ஷனுக்குள்ள. ஒரு பஞ்சாப் டீம் போவாங்களா? பஞ்சாப் கிட்ட தான் எப்பவும் பாத்தீங்கன்னா பை நிறைய அமௌண்ட் இருக்கும். இந்த வாட்டி சிஎஸ்கே கிட்ட அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி கொஸ்டின், தோனி வந்து வருவாரா மாட்டாராங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. பட் வந்தார் அப்படின்னா கேப்டனா இல்லையா? ருத்ராஜ் கிட்ட கேப்டன் தான் பண்ணுதா? தோனி தாங்க கேப்டன் பண்ணணும். அவர் இருந்தாருன்னா அவர் தான் கேப்டன் பண்ணணும். இந்த க்ரூமிங் கேமிங்லாம் வேலைக்கே ஆகாது. இல்ல ருத்ராஜ் கிட்ட கேப்டன்சியை கொடுத்துட்டு திரும்பி தோனி எடுத்துக்கிட்டாருன்னா 1 ஸ்டெப் பேக் போற மாதிரி இருக்காதா? பட் இருக்கட்டுமே ஸ்ரீராம். பாருங்க, டீமோட இன்டெகிரல் மெம்பர் ருத்ராஜ் கேக்வாட். அவர்கிட்ட டீம்ல பெஸ்ட் கேப்டன் யாரோ அவருக்கு தானே கொடுக்கணும். இப்படிதான் ஜடேஜாட்டையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜடேஜா இதே டீமோட தானே இருக்காரு இன்னமும். சோ தப்பு எதுவும் கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி போனா. சிஎஸ்கே அந்த கம்பேக் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா எல்லா டீமே வந்து பெரிய செட்பேக் இருக்கிறப்போ அடுத்த சீசன் வந்து கம்பேக் கொடுப்பாங்க. ஆனா போன சீசனும் வந்து பிளே ஆஃப்ஸ் போல, இந்த சீசனும் பிளே ஆஃப்ஸ் போல பேக் டு பேக் சொதப்பி இருக்காங்க. மேபி அடுத்த சீசன் அந்த விளையாடாத சீசனை தவிர முறையா 2 சீசன் பேக் டு பேக் குவாலிஃபை ஆகல. தோனி இல்லாத ஃபைனல்ஸ் வந்து இப்பதான் 2 பேக் டு பேக் ஃபைனல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா யங்ஸ்டர்ஸ் வந்து பெரிய நம்பிக்கையா இருக்கிறாங்க. இன்னைக்கு மேட்ச் தான் வந்து பெரிய ஒரு உதாரணம்னு நினைக்கிறேன். இந்த டீமை வச்சுட்டு, இந்த யங் டீமை வச்சுட்டு மேபி தோனியார் ருத்ராஜ் லீட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் பெரிய கம்பேக் கொடுக்க முடியுமா? நடக்குமா? நம்பலாமா? ரொம்ப ஏர்லி ஸ்ரீராம் இப்ப நம்ம பேசுறது. நடக்குமா முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். பொட்டன்ஷியல் இருக்கு இந்த டீமுக்கு. ஜஸ்ட் அப்ப வந்து மத்த டீம்ஸும் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. சோ இது வந்து முன்னாடி மாதிரி ஒரு 8 டீம் IPL கிடையாது. இது வந்து ஒரு 10 டீம் IPL இன்னும் டைனமிக்ஸ் மாறுது, இன்னும் டஃப் ஆகுது. இம்பாக்ட் பிளேயரோட வந்து இன்னும் கொஞ்சம் டீம் ஸ்மார்ட்டா இருக்காங்க. புது புது யுக்திகள் எடுத்துட்டு வராங்க. ஸ்கோரிங் ரேட் மாறுது. சோ அதுக்கு அடாப்ட் பண்ணி ஆடணும். பட் பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகே, இன்னைக்கு இன்னொரு மேட்ச் நடந்துருச்சு. அதை பத்தியும் லைட்டா பேசிதான் ஆகணும். வாங்க. ஆமா, இல்ல மொத மேட்ச பத்தி நான் முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். குஜராத் டைட்டன்ஸ்க்கு இப்ப வந்து பயங்கர டேஞ்சர் ஜோன். ஆமா, 18 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஆமா, மும்பை பஞ்சாப் வந்து நாளைக்கு நடக்கிற மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா யாரோ ஒருத்தங்க வந்து த்ரூ. RCB LSG தோக்கடிச்சிட்டாங்கன்னா RCB மேல போயிருவாங்க. சோ இப்ப மத்த ரிசல்ட்ஸ் நம்பி இருக்காங்க. டாப் 2ல முடிக்கலைன்னா ரொம்ப டேஞ்சர். அதுவும் ஜிடி டாப் 2ல முடிக்காம பட்லர் பிளே ஆஃப்ஸ்ல இல்லாம அவங்க எலிமினேட்டர் போனாங்க அப்படின்னா வெரி டேஞ்சரஸ் இல்லையா? ஒரு சீசன் வந்து இவ்வளவு நல்லா ஆடினதுக்கு பலனே இல்லாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து ஆனா வந்து மும்பை இப்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, RCB ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா RCB ஃபேன்ஸ் தான் இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சே ஆகணும்னு வந்து சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க RCB ஃபேன்ஸ். ஆனா என்னன்னா RCB லக்னோவை தோக்கடிக்கணும். அதுவும் ஒண்ணு இருக்குது. நீங்க வந்து ஜெயிச்சாதான் மேல வர முடியும். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2 மேட்ச் 2மே நல்ல மேட்சா இருக்க போகுது. இன்னும் 2 லீக் மேட்ச் தான் அந்த டாப் 2 ஸ்பாட்டை நிர்ணயிக்கப்படுற மேட்சஸ். அண்ட் அதுக்கு இடையில நம்ம இந்த மேட்ச் பத்தி பேசிடலாம். KKR SRH மேட்ச் இடையில வந்து எந்த ஒரு முக்கியத்துவமே இல்லாம நடந்த மேட்ச், எந்த ஒரு இம்பாக்டுமே இல்லாம நடந்த மேட்ச். ஆனா வந்து சன்ரைசர்ஸ் இப்படியான மேட்சஸ்ல தான் வச்சு வெளுவெளுன்னு விளக்குறாங்க. போன மேட்சும் பார்த்தோம், இந்த மேட்சும் பார்த்தோம். சொல்லுங்க, சன்ரைசர்ஸ் அந்த ப்ரெஷரே இல்லாம என்ன போங்கடா அப்படின்னு வந்தா இப்படிதான். இதான் அவங்களோட பலம் இல்லையா?
ஸ்ரீராம் பிரஷரை தாண்டி இன்னொரு விஷயம் என்னதுன்னா பிச்சு. அதாவது ஒரு நல்ல பேட்டிங் பிச் இருந்துச்சுன்னா இந்த டீம் வந்து செம்ம டீம். அவங்க எங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா இனி பேட் கமெண்ட்ஸ் கூட மேட்ச் முடிஞ்சோன்னு பேசுறப்ப அதான் சொன்னாரு. சோ பார்த்தோன்னே இந்த பிச் நல்ல பிச்னு தெரிஞ்சிச்சு. சோ நல்ல பிச்னா நாங்க 250க்கு எய்ம் பண்ணுவோம். சோ அவங்க டார்கெட்டே 250 இருக்கு. அவங்க எங்க மாட்டுனாங்கன்னா இந்த சீசன் ஒரு சில ட்ரிக்கி பிச்சஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. 180 நல்ல ஸ்கோர். அந்த மாதிரி பிச்சஸ்ல இவங்களால 130 140 தான் அடிக்க முடிஞ்சிச்சு. ஆல் அவுட் ஆனாங்க. அங்கதான் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. சோ பிளாட் டெக்குக்கு சூப்பர் டீம். பட் சேலஞ்சிங் டெக். அதாவது ஹைதராபாத்லயே ஒரு மேட்ச் ஸ்லோ விக்கெட் கொடுத்தாங்களே அவங்களுக்கு அவங்க சொந்த ஊர்லயே. அங்க கூட அவங்க வந்து ரொம்ப மோசமா ஆல் அவுட் ஆனாங்க. சோ அதுதான் பிரச்சனை. பிரஷரை தாண்டி குவாலிட்டி நிறைய இருக்கு இந்த டீம் கிட்ட. பட் பிட்ச் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல விளையாடல இந்த சீசன். அதான் பிரச்சனை. ஸோ கேகேஆர் பெரிய டார்கெட் தான். ஆனா அவங்களால வந்து பக்கத்துல கூட போக முடியல. ஆல் அவுட் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். பட் வந்து அவ்வளோ பெரிய லாஸ். ரெண்டு டீமே எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் மேட்ச் சன்ரைசர்ஸ்க்கு ஓகே, அவங்க அப்ரோச் மேல இன்னும் அதை நம்பி போகலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா? அடுத்த சீசனுக்கு இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போலான்னு. கேகேஆர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான சீசனா தானே இருந்திருக்கு. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னே தெரியாத மாதிரி. ஆமா ஸ்ரீராம். ஒரு சில மேட்சஸ்லாம் வந்து சும்மா அந்த எவ்வளவு 100 ரன் சேஸ் பண்ண முடியாம பஞ்சாப் கிட்ட எல்லாம் தோத்தாங்களே. சோ அதெல்லாம் ரொம்ப மோசமான தோல்வி. அண்ட் அவங்க வந்து ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துலயுமே கொஞ்சம் தவறு நடந்திருக்கு. சோ அங்க அவங்க ரீவொர்க் பண்ணி ஆகணும். இப்ப வெங்கடேஷ் வந்து எவ்வளவு 23.25 கோடி கொடுத்து எடுத்து அவர் இன்னைக்கு ஆடவே வைக்கலன்றப்போ டீம் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் பண்ணலன்னு தான் நினைக்கிறாங்க. சோ அவர் வந்து விட்டுருவாங்க. சோ அவங்க ஒரு பல்க் மணியோட ஆக்ஷனுக்கு வந்தாகணும். ஒரு சில பிளேயர்ஸ் மேல நிச்சயமா கேள்விகள் எழுப்பப்படும். அண்ட் கேப்டன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா போன வாட்டி அவங்க எதிர்பார்த்த பெரிய பிளேயர்ஸ் யாரும் கிடைக்கல அப்படிங்கிறப்போதான் அடுத்த ஆப்ஷனா தான் அஜிங்கே ரஹானேக்கு போனாங்க. ரஹானே பர்சனலா ஓரளவுக்கு பேட்டிங்ல ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் டீம் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறப்போ வேற கேப்டன் எதிர்பார்க்கலாமா? வாய்ப்புகள் இருக்கு. யாரு கிடைக்கிறாங்கன்றத பொறுத்துக்கு. யாருமே கிடைக்கலைன்னா அப்ப ரஹானே வச்சுட்டு அவங்க வந்து இது பண்ணி ஆகணும். ரஹானே காட்டுல மல்லாய். வாங்க சொல்லுங்க. இன்னைக்கு மேட்ச் இருக்கு. பஞ்சாப் மேட்ச் ஸ்ரீராம். ரெண்டு பெஸ்ட் டீம்ஸ் வர போறாங்க. எப்படி இருக்கும்? மும்பை வந்து அப்படி ஒரு மாதிரி எனர்ஜில வெறியில இருக்கிறாங்க. இந்த ரெண்டு டீமும் ஃபைனல் திரும்ப விளையாடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த மாதிரி குவாலிட்டி டீம் ரெண்டும். அண்ட் இன்னொரு விஷயம், மும்பை மாதிரி ஒரு டீம் வந்து டாப் 2 ஸ்பாட்ல மெடிச்சாங்க அப்படின்னா 6வது கப் லோடிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? கரெக்ட். சோ அவங்களோடயும் அதுவா தான் இருக்கும். நாளைக்கு மேட்ச் வந்து பஞ்சாபோட பவர் ஹிட்டர்ஸ் வர்சஸ் பும்ரா. இதுதான் கான்டெஸ்ட். ஏன்னா மும்பை நல்ல பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் செம ஃபார்ம்ல இருக்காரு. அதெல்லாம் ஓகே. சோ பஞ்சாப் எப்படி நிறுத்த போறாரு பும்ரா அண்ட் கோ, அதுதான் மேட்ச் நிர்ணயம் செய்ய போகுது. உங்களோட பிக் என்ன? கஷ்டமா தான் இருக்கும், நான் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமான பிக். நான் பஞ்சாபோட போறேங்க. எனக்கு ஜஸ்ட் அந்த அவங்களோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சீசன். நான் மும்பையோட போறேன். பஞ்சாப் ரெண்டு டீமுமே வந்து ஒரு மாதிரி ஃபேவரட்ஸா தான் இருக்கிறாங்க இந்த சீசன். பட் மும்பை அவங்களுக்கு அவங்க இருக்கிற கரண்ட் ஃபார்முக்கு அந்த ஒரு மாதிரி டீமா வந்து ஜெயிக்கிறாங்க இல்லையா? அந்த ஒரு கேரக்டருக்காக மும்பை ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ப்ரோ, பார்த்துட்டு பேசலாம். எந்த டீம் போகுது அப்படின்னு ஒரு டீம் தெரிஞ்சிடும் இல்லையா? ஷியோர். ஆமா தெரிஞ்சிரும். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ரீராம். தேங்க்யூ.